மக்களே இனி நாள் 54 தான் பார்க்க போகிறோம். காலையில் இருந்தவொடனே பிரேக்ஃபாஸ்ட்லாம் வச்சு காலேஜ் செதிரியாச்சு. ட்ரெயினை விட்டேன், அதனால் அரசு பேருந்து தான் போனேன். அங்கே போயிட்டு காலேஜ் போய் இறங்கிட்டு எக்ஸாம் உள்ள எழுதலான்னு பார்த்தா நம்ம ஆளுங்க எல்லாம் தீவிரமாக பச்சிங்கிறானுங்க. அதெல்லாம் என்னன்னு கூட தெரில எனக்கு. அப்படியே பஸ்ஸில் இறங்கி வீட்டுக்கு சத்துட்டேன். வீட்டுக்கு வந்து 250 கிராம் ரைஸ் கூட பீன்ஸ் கேரட் பொரியல் கூட ஒரு மாதுளை பழத்துக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு கேரட் சாப்பிட்டேன். இப்போலாம் கேரட் டெய்லியும் வருது இல்லாமல் வீடியோவில் பசி எடுக்குது, வாய் கம்னு இருக்க மாட்டேங்குது. அதனால தான் ஈவினிங்காக போய் சிக்கன் வாங்கிட்டு பீட் பிரெட் வாங்க போகிறேன்னு எங்கள் அம்மாண்ட ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அதுக்குள்ளே மொத்த லிஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க, மளிகை சாமான் லிஸ்ட்டு. அது எல்லாத்தையும் உள்ளே போட்டு வீட் பிரெட்டும் வாங்கிட்டு ஓட்ஸ் ட்ரை பண்ணலான்னு இருந்தேன் கைஸ். புதுசாக ஒரு ஓட்ஸ் ஆர்டர் பண்ணலான்னு இருக்கேன். அப்படியே எல்லாத்தையும் மூட்டை கட்டி வீட்டுக்கு சத்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு நான் லெக் வெயிட்டு கிரேட்டின் ஒரு ஸ்கூப் வச்சு குடிச்சு வாழைப்பழத்தை வார சொல்லி ஜிம்மு கிளம்பிட்டேன். இனி லெக் தான் ட்ரெயின் பண்ணேன். ஸ்குவாட்ஸில் ஒரு 3 செட்டு, பல்கேரியன் ஸ்பிட்டில் ஒரு 3 செட்டு. வேர்வை சிந்தி உழைக்கணும்னு சொல்லுவாங்களே, அதுதான் போல. சரியான ஸ்வெட் இன்னைக்கு, என்னன்னு தெரியல, பயங்கர சூடாயிடுச்சு உடம்பு வேற. ரொம்ப நாள் கழிச்சு காஃப் ஒர்க் அவுட் போடுறேன். காஃப் ரைஸ்ல ஒரு 3 செட்டு போட்டு நீ வீட்டுக்கு சீக்கிரமா செத்துட்டேன். எங்க அம்மா எங்க வெளில போனோம்னு சொன்னாங்க. வீட்டுக்கு வந்து வே ப்ரோட்டீன் ஒரு ஸ்கூப் வச்சு குடிச்சிட்டு எங்க அம்மா எங்க வெளில போனோம்னு சொன்னாங்களா, போற வழியில ஸ்வீட்லாம் வாங்கணுமா. ஸ்வீட்லாம் வாங்கிட்டு போயிட்டு அங்க போய் 2 தோசை சாப்பிட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு 300 கிராம் சிக்கனு ஒரு வெள்ளரி காஸ்டினிங்கா நாளை முடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம். ஆரோக்கியமா இருங்க. நன்றி.